அதுக்கப்புறம் இப்போ 3வது தொகுப்பு தயார் பண்ணியிருக்கோம். வர்ற 13ஆம் தேதி அதை நம்ம அரங்கேற்றம் பண்ணுறோம். ஆன்லைனில் எல்லாருமா கேட்கலாம். நான் எல்லாருக்கும் அந்த அழைப்பு அனுப்புகிறேன், பாருங்க. திருப்புகழை பாட பாட ரொம்ப நல்லது. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2-3 இதுக்கு வந்தா நம்மளை மறந்து வார்த்தையெல்லாம் வந்துடும். அப்படியே கடைக்கடான்னு ஒரு வார்த்தை படித்தா அடுத்த வார்த்தை அதுவாக வந்துடும். அந்த மாதிரி ஈஸியானது திருப்புகழை படித்தா நல்ல பலன் கிடைக்கும். அதுல நீங்க கோயம்புத்தூர் ஆளுங்க வந்து டெய்லி படிக்கிறீங்கன்னு சொல்லி என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல இருந்து கரூர்காரங்க படிச்சாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் அவங்க கேட்டு படிக்கிறாங்க. மதுரையில படிக்கிறாங்க. பழனியில ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சொல்லி கொடுத்து. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் இப்போ மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லா இடத்துலயும் ஒரு 15 பேர் அன்னதானம் படத்துல என் பக்கத்துல பழனி குரூப்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஹைதராபாத் பொண்ணு ஒரு தபாடு எல்லாரும் தெரிஞ்ச உடனே எல்லாரும் அன்னதானம் படிச்சு பலன் கிடைக்கிறது. ரொம்ப நேரம் படிச்சோம் பழனியில மலையிலையும் அன்னதானம் படத்துல. அது இங்க வந்து நேரடியா பாடுங்க. நாங்க தான் இப்ப ஆன்லைன்லாம் பாடிக்கிட்டு இருக்கோமே, நாங்க எதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோம். சிங்காரத்துக்கு இல்லை நீங்க வாங்க, எங்க ஆளுங்களுக்கு அது பிரியமா இருக்கும்னு சொன்னாங்களே. அதனால நீங்க எல்லாம் நல்லா பாடுறீங்க. இதை அப்படி கண்டினியூ பண்ணி முதல் தொகுப்பு, 2வது தொகுப்பு, 100வது நாள் பாடலாம், 100வது நாள் இதெல்லாம் படிங்க. ஆன்ல இருக்கு. இல்ல இல்ல ஆன்ல இல்ல ஆன்ல இருக்குது. ஆன்ல எடுத்துங்க. அவரு எடுத்துங்க. அதாவது இறைவனோட அருள் இருந்தால்தான் இந்த வாய்ப்பே வந்து நமக்கு வரும். அதாவது அதுதான் வந்து அதுல ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஜென்மத்துல நம்ம இதை பாடுறதுக்கான வாய்ப்பு வந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. உண்மையிலே வந்து அது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். அதுக்கு உறுதுணையா இருக்கிற, அதாவது இந்த பக்தர்களோட சேர்ந்து இருக்கிறது மாதிரி வரத்தை கொடுக்க வேண்டும் என்பது வந்து முருகன்கிட்ட நம்ம வேண்டுவோம். சில பாடல்கள்ல வரும். அதை போல வந்து நம்ம வந்து இந்த பக்தர்களோட இவங்களோட இருக்கும்போது நமக்கு சிந்தனைகள் வந்து நல்ல சிந்தனைகளா வரும். அதாவது எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் போல் வாழ்வுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குழுவோட, ஆக்சுவலா எனக்கு வந்து நான் ஒரு பில்டர், பிளாட் ப்ரமோட்டர், ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அந்த டென்ஷன் வந்து ஹெவியா இருக்கும். அந்த நேரத்துல நிச்சயமா இந்த திருப்புகளுக்கு வர நேரங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும். அந்த டென்ஷன் வந்து முற்றிலுமாக விலகி ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள், அதாவது நம்ம பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது நம்ம தான் கடவுளை வந்து எங்கேயும் தேட தேவையில்லை. அந்த கடவுளை நம்முள் உணர வேண்டும் என்று சொன்னால், அந்த கடவுளை வந்து அறிய வேண்டும் என்று சொன்னால் நம்ம சிந்தனை வந்து வளமுள்ளதாக இருக்கணும். ஒருத்தரை வந்து நேத்து கூட சொல்லிட்டு இருந்தோம், இன்னொருத்தரை திட்டினா அவங்களுக்கு அந்த திட்டு போகாது. அந்த என்ன திட்டமோ அது நமக்கு தான் வந்து சேரும். வந்து எண்ணம் போல் வாழ்வு, அந்த எண்ணங்கள் வந்து சிறப்பா இருக்கணும். கடவுளை வந்து நமக்குள்ள அறியக்கூடிய தன்மைகளை வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், நல்லவங்களோட சேர்றது, அது வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். முதல்ல சொன்னது போல நம்ம வந்து இந்த திருப்புகழை பாட இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சிறப்பான தன்மை கிடைக்கும். அந்த சிறப்பான தன்மை கிடைக்கும் போது நம்ம வந்து இதுல இருந்து அப்படியே விலகி அந்த இறைவனை சேர்வது எப்படி, இறைவனாவது எப்படி அப்படிங்கிற, ஏன்னா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அந்த நிலையை வந்து நம்ம அடையணும். அதுதான் வந்து இதோட இந்த நம்ம சேர்ந்து பாடுறதுக்கான. ஆமா அவங்க சிவசோலை ஆச்சின்னு குளிபெரி எழுதுறீங்க. அதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. சிவசோலை சொப்னா சோமசுந்தரம்னு பள்ளத்தூர் குளிபெரி பள்ளத்தூர்ல. நீங்க அந்த திருவாசகத்தை பத்தி ஒரு சில இது சொல்லுங்க. நீங்க நடந்த இவங்கதான் பாக்குறாங்க, இவங்கதான் பண்றாங்க. வந்து ஒரு சிறப்பு ஒரு 2-3 வருஷம் அதுக்கு ஜெர்மன்ல வந்து ஒரு தமிழர் வந்து கருவுல அசைவே இல்லையா, வயிற்றுக்குள்ள அசைவே கிடையாது. அது வந்து ஜெர்மன்ல எல்லாம் நம்மள மாதிரி இங்க உடனே கொண்டு போனோம்னா சிசேரியன் எல்லாம் பண்றது கிடையாது.
பொறுமையா அது வெயிட் பண்ணி அது என்ன இயல்பா வருமோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். அந்த நேரத்துல இவங்களுக்கு எப்படியோ வந்து அந்த இளையராஜாவோட சிம்பனி வெளியிட்ட திருவாசக CD கிடைச்சு அந்த புள்ள வந்து அசைய ஆரம்பிச்சாங்க கேட்டு. அதாவது மொழியே வேற, நல்லா பாத்தீங்கன்னா மொழியே வேற. அந்த புள்ள அந்த இசையை கேட்டு அந்த பாடலை கேட்டு அசைய ஆரம்பிச்சாங்க. டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த CD போட்டபடிக்கு அந்த பிள்ளை வந்து நார்மல் டெலிவரியா பிறந்து அவங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறம் இளையராஜா வந்து ஆசீர்வாதம் வாங்கி போனாங்க. சோ இது வந்து நம்ம இப்ப ரொம்ப கடந்த காலமும் எந்த காலமும் கிடையாது, இப்போ ஒரு சமீபத்துல நடந்தது. அதுவும் நான் சில டைம் சொல்றது உண்டு, அதிசயங்கள் நடந்தால் மட்டுமே கடவுளை நம்புறதுங்கிறது வந்து சரியான விஷயம் இல்ல. நம்ம வந்து ரெகுலரா இருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து நமக்கும் வந்து அது தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து அப்படி இருந்தா தான் நம்புவோம் அப்படிங்கறதே விட்டுட்டு இதெல்லாம் வந்து நடந்தது. ரொம்ப அதே மாதிரி பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 100 வருஷத்துக்குள்ள இருந்தவர் அவரு. அவரோட கால் வந்து முறிஞ்சு போய் இதுக்கப்புறம் சேராதுன்னு சொல்லிட்டாங்க. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க உள்ள அந்த பிரிட்டிஷ் லண்டன் டாக்டர்ஸ் சொல்றாங்க இது வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இவருக்கு வந்து அவ்வளவுதான் அந்த மாதிரி சொல்றாங்க. அவருக்கு வந்து அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நார்மலா நடக்கிறாரு, நார்மலா சேர்ந்துருச்சு. எப்படின்னு பார்த்தோம்னா அவர் சொல்றாரு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கனவுல வந்து அந்த மாதிரி வந்தது, வேலு மயம் வந்தது. வந்த உடனே அந்த கால் பாதங்கள் வந்து சேர்ந்து அந்த எலும்பு சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்ப நடந்தது. அதாவது நீங்க அந்த பாம்பன் சுவாமிகள் கோயில்ல இன்னமும் வந்து அந்த ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஜிஹெச்ல அதுக்கு ஒரு வார்டு இருக்கான். ஆமா, ராயப்பேட்டை வார்டு அங்கே போர்டு போடுறாங்க. இன்னமும் வந்து தீபம் காமிக்கிறாங்க டெய்லி. இன்னமும் வந்து அந்த ஆன்மீகமா வந்து அதை சிறப்பா பூஜை பண்றாங்க. இது எப்ப எனக்கு தெரியும், ஆக்சுவலா இது எந்த விஷயமா தெரியும்னா 100வது வருஷம் கொண்டாடுறாங்க ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப அந்த டாக்டர் வந்து ஒரு சயின்ஸ் படிச்ச டாக்டர், வைத்தியம் பண்ணிட்டு டாக்டர், அவர் சொல்றாரு இங்க வந்து வெறும் வைத்தியம் மட்டும் பார்க்கப்படல, இந்த மாதிரி ஆன்மீகமான சிறப்பான விஷயமும் நடந்திருக்கு. இங்க பாம்பன் சுவாமிகள் அடிக்கடி இந்த மாதிரி ஆனாரு அப்படின்னு. அப்பதான் வந்து இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அப்ப நடந்துட்டு தான் இருக்கு. நீங்களும் சொல்லுங்க ஆச்சி, சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே திருவாசகம்ங்கிறத பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். மாணிக்கவாசகர் பெருமான் எழுதியது, திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்கெல்லாம் தேவாரம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் தேவார திரட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு, மூவர் முதலிகள்னு. அதை இப்போ வந்து நாங்க ஏக நடிகன்ல ஒரு குரூப்ல இருக்கோம். அதுல வந்து அகத்தியர் தேவாரம்னு சொல்லிட்டு 25 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவர் முதலிகள் எழுதுனதை போட்டிருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் திருவாசகம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி என்னை வந்து ரொம்ப ஒரு ஆட்சி கூப்பிட்டுட்டே இருந்துச்சு, வாங்க வாங்கன்னு. நான் அதை கேர் கூட பண்ணலை. என்னன்னு திருவாசகம்னா என்னன்னு தெரியலை எனக்கு. ஒரு 18 வருஷம் முன்னாடி ரொம்ப கெஞ்சிட்டே இருந்துச்சு. இந்த ஆட்சிக்கு வர பொழப்பே இல்லைன்னு நான் பாட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சாமியா வந்து திருவிழம் புகுந்து ஒரு நாளைக்கு ஒரு அம்மா வந்து எங்க சொன்னா சோமசுந்தரம் அம்மான்னு சொல்லிட்டு என்னோட குரு, அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஜனவரி 1 அன்னைக்கு வந்து நடராஜர் பெருமான் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க அவங்க வீட்டுல. சோ அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் அன்னைக்கு பிடிச்ச நீ வச்சதுதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திருவாசகத்துல எல்லாம் இந்த மாதிரி அது 6 hours பாடணும், 5.5 hours. என்னால வந்து உட்காரவே முடியாது, எந்திரிச்சு எப்படி எப்படி போயிடுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 தடவை நான் போயிருப்பேன். எப்படி ஈர்க்கப்பட்டேன்னு தெரியல. எந்திரிக்கிறது எந்திரிக்கிறதுல அது அந்த மாதிரி தேவாரத்திலையும் சரி திருவாசகத்திலையும் சரி கல்யாணம் ஆனா அருளாளர்கள் அருளி செய்த பாடல்கள் வந்து எப்படின்னா இவங்களுக்கு வந்து சுவாமி இன்னார்னு தொகுத்து தேர்ந்து எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்க மூலமா இப்ப திருப்புகழ் ஆட்டும் எதுவாகட்டும், இப்ப உங்க குரூப் மூலமா இங்க சென்னையில இருந்து வந்து பண்ணணும்னு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க மூலமா நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு வெளிப்படணும்னு அந்த மாதிரி அருளாளர்கள் மூலமா நம்மளுக்காக அருளி செய்தவைதான் இத்தனையும். ஆனா சுவாமியா கொடுத்ததான் இத்தனை பாடல்களும் இவங்களுக்காக கூட எப்படி தெரியும் தெரியல. அதனால ஒவ்வொரு சொற்களுமே மந்திர சொற்கள். ஒரு சொல்ல சொன்னாலும் அதுக்கு உண்டான பலன் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி திருவாசகத்துல வந்து நிறைய இப்ப நம்ம படிக்க சொல்லி கொடுத்து நிறைய வீட்டுல பாடி கல்யாணம் நிறைய நடந்திருக்கு, குழந்தைங்க பிறந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு விசேஷமும் வீடு கட்டியிருக்காங்க நிறைய வீட்டுல. சோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி சொல்லிட்டு வேண்டிட்டு இது பண்ணாங்கன்னு வச்சுங்க, அற்புதமா நடக்கும். நான் என்ன சொல்வேன்னா பாடல்கள் வந்து என்ன நினைப்பீங்களோ அப்படி ஒரு அனுபவம்
ஒரு 25 நாள் 30 நாளைக்குள்ள அவங்க என்ன வேண்டுனாங்களோ அது வந்து நடந்துரும், கண்டிப்பா நடந்துரும். அதுக்கப்புறம் வந்து 48 நாள் அவங்க நிறைய பேர் என்னை கூப்பிட்டே சொல்லுவாங்க, சும்மா அது தெரிஞ்சு படிக்கிறாங்களோ தெரியாம படிக்கிறாங்களோ, அந்த புஸ்தகத்தை தொட்டாலே வந்து நீங்க சொன்ன மாதிரி திருப்புகள் எப்படி சொன்னீங்க, நீங்க அதை தொட்டாலே வந்து அத்தனை அருளும் பொருளும் ஃபர்ஸ்ட் அருளை பெறலாம், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடியே பொருள் கூடவே வரும். அருள் பெற்றா தானாவே பொருள் வரும். ஆகையால இப்போ ஒரு 10 வருஷமா நம்ம வந்து நிறைய ஊர்களுக்கு போய் நிறைய வீடுகளுக்கு நிறைய இடங்களுக்கு போய் முற்றோதல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என் பெருமானோட கருணையால ஆகையால தொடர்ந்து இனி எல்லாருமே செய்வோம் கண்டிப்பா. இப்போ எனக்கு வந்து திருப்புகள் பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாது. ஆக்சுவலா சொன்னாமா எங்களுக்கு திருப்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா வந்து இப்போ அண்ணன் ஒரு தடவை என்னை கூப்பிட்டாங்க ஒரு வீட்டுக்கு, திருப்புகள் நீங்களாம் வந்து பாடியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதனால இப்போ இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது திருப்புகள்ல இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு. இனிமே மேற்கொண்டு நாங்களும் திருப்புகள் படிக்க ஆரம்பிக்கலான்னு ஒரு எண்ணம் இப்போ உதிச்சிருக்கு. கண்டிப்பா படிப்போம். நாங்களும் ஒரு திருவாசக குரூப் வச்சிருக்கோம். இதே மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு திருவாசக திலகவதியார் திருவாசக தலைவி அவங்க மாமியார் தான் தேவகோட்டையில வந்து ஞானதான சபைன்னு ஆரம்பிச்சு நடத்துனது. இப்ப 900 சம்திங் எவ்வளவு முற்றோதல் முடிச்சு இப்ப 1000வது பண்ணும் போகும்போது கொரோனா பீரியட் வந்ததுனால அவங்க காலமாயிட்டாங்க. ஒரு மாசம் இவங்க எல்லாம் கையாட்டு போயிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு திருவாசகம் தேவாரம் ரொம்ப ஈடுபாடு. அதாவது இப்ப தேவகோட்டையில ஆட்சிமாரெல்லாம் பார்க்காம படிக்கிறவங்க அவங்க மாமியார் தான் காரணம், மாமனார் மாமியார் தான் காரணம். முடிஞ்சதுன்னா அவங்க கிட்ட எல்லாம் ஒரு சின்ன விண்ணப்பம். திருவாசகம் வந்து தேவக்கோட்டையில அந்த சாமி சொல்லிதான் நாங்க வந்து கோயம்புத்தூர் திருப்புகழ் குழு சிவன் முறைப்படி அங்க திருப்புகழ் எவ்ரி வெள்ளிக்கிழமை படிப்பாங்க. இவங்க சொன்ன ஸ்வர்ணா சோமசுந்தரம் அந்த அம்மாலாம் சாமி கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு குரு அவங்க எல்லாம் வந்து படிப்பாங்க. அங்க வந்து ரெகுலரா உண்டு முற்றுதல் எல்லாமே இருக்கும். அவங்க சொல்லி தான் தேவக்கோட்டையில் ஆரம்பிச்சு எல்லாமே நடந்தது. இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. சிவகுடல்னு பேர். அங்கே டெய்லி 6:30 to 8 மார்னிங் ஈவினிங் பூஜை உண்டு. எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க வந்து பூஜை பண்ணிட்டு ஒரு நாளும் திங்கக்கிழமைன்னா திங்கக்கிழமை சம்பந்த தேவாரம் படிப்பாங்க. செவ்வாய்க்கிழமை அபிராமி அந்தாதி அபிராமி பதிகம், புதன்கிழமை அப்பர் சுவாமியோட தேவாரம், வியாழக்கிழமை வந்து ருத்ரம் நமது எல்லாம், அப்புறம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், கந்தகளி பாம்பன் சுவாமிகளோட பாட்டெல்லாம், வெள்ளிக்கிழமை திருப்புகழ், சனிக்கிழமை சுந்தர தேவாரம், ஞாயிற்றுக்கிழமை திருவாசகம் ரெகுலரா இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி குட்டி பாப்பாலாம் அவங்க வருஷம் கைலாயத்தை கூட்டிட்டு போறாங்க சிவகோடியில இருந்து. அது நாங்க போயிட்டு வந்து 8 வருஷம் ஆச்சு. கைலாய போயிட்டு அப்புறம் இன்னொன்னே நம்ம நகரத்தாருக்கே உரிய பெருமை வந்து தமிழும் எல்லாருக்கிட்டையும் இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் பேரம்பேத்தின் ஐயா சொன்னது ரொம்ப நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்போ அழகு மீனாலாம் எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆயிட்டா. எங்களோட சின்ன பொண்ணு, பட் அவங்க 2 பேரும் எக்ஸாம்பிள். அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம விட்டுட்டு போற சொத்து இதுதான். நம்ம காத்ததை வந்து திருப்பி அதாவது இவங்க வந்து எங்களை மாதிரி ஆளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்க ஊர் பிள்ளைகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க, பேரம்பேத்திகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் எல்லாரும் 13ஆம் தேதி கண்டிப்பா பாருங்க. மத்தியானம் 3:30 மணிக்கு ஆன்லைன்ல நான் இது அனுப்புறேன். எல்லா பிள்ளைகளும் பாடுறாங்க. நமக்கு பிள்ளைங்க தான் பாடணும். இந்த மாதிரி பிள்ளைங்க தான் பாடணும். அவங்க பாடினா அந்த பின்னாடி போய் சேரும்ல. இப்ப நான் எங்க வீட்டுல பூஜை வைக்கிறேன்னு சொன்னோன்னே இவன் தான் எனக்கு முதல்ல போன் பண்ணா, ஐயா நான் உங்க வீட்டுக்கு நான் வரேன், மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் பேசணும். ஏன்னா எங்களை கண்டிப்பா இங்க வரணும்னு சொன்னவங்க அவங்க. இவன் போன வருஷம் வரணும்னு சொன்னா வந்தாங்க. உடனே கூப்பிட்ட உடனே போன வருஷம் நாங்க வைக்கும்போது நாங்க தான் இருந்தோம். அப்ப கொரோனா பாருங்க, ஒரு வருஷம் போன ஜனவரி 22 வந்தோம். இதுக்கு அடுத்தது வந்திருக்கோம். நடுவில் எங்கேயுமே போக
அது இப்போ நாங்கள் அவங்க எங்கள் வீட்டில் வச்சுட்டு போனோம். அப்போ எங்கள் பையன் நாங்கள் துபாய் போய்க்கணும் பையன் சொன்னாப்புல, அண்ணன் உங்கள் வீட்டில் வைக்கிறாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாதம் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எல்லாரும் திருப்புகழ் படிங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் திருப்புகழா அப்படின்னு அன்னைக்கு. ஏமா அப்போ திருப்புகழ்லாம் என்ன தெரியாது, இவங்க தான் படித்தது தான். அதுக்கப்புறம் வந்து கொரோனா பீரியட் ஆரம்பித்தோடனே அந்த ஆன்லைனில் வந்து எல்லோரும் கிளாஸ் எடுப்போம்னு சொல்லி இவங்க மையன் சொன்னாப்புல. நான் எங்கள் குரூப்பில் கேட்டேன், சரின்னு வந்தாங்க. பேர் தான் கோவை குருன்னு பேர். மதுரையிலேருந்து இருக்காங்க, திருச்சி, கரூர், சென்னை, இது நம்ம இவர் இருக்காரு நெதர்லாந்தில் இருக்காப்புல, திண்டுக்கல், எல்லா ஊர்லேருந்து இருக்காங்க. பேர் தான் கோவை குரு. கோவையில் நான் ஒரு 15 பேர் தான் இருப்போம். கல்யாணக்கார வீடுகளுக்கு போனா நீங்க திருப்புகழ் சொல்லி தர தாத்தா தானே நமக்கு தெரியல அவங்கள. நான் அவங்க இந்த ஆன்லைன்ல பாத்துருக்காங்க, நாங்க அவங்களோட படிக்கிறோம். இங்க பேரூர் பட்டீஸ்வரர் பெருமான் கோயில் தெரியுமா உங்களுக்கு? அங்க வந்து மாதம் வந்து 2வது சனிக்கிழமை நாங்க பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இந்த 10 மாசம் எங்களால பண்ண முடியல. காலையில 7:30க்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 1:30 வரைக்கும், சன்னதி 3:30 வரைக்கும் 50 பேர் 60 பேர் வருவாங்க. எல்லாத்துக்கும் நான் வீட்டுல இருந்தே நான் ஒரு ஆளே சமைச்சு கொண்டு போயிடுவேன் எல்லாருக்குமே. இவங்க அவங்க மேமோட இதில் வள்ளி கல்யாணம்னு வந்து ஆத்மாவும் ஜீவபோதத்தை வச்சு வள்ளி கல்யாணம்னு ஒன்று பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. திருப்புகளை வச்சு பண்ணுவாங்க. வள்ளி கல்யாணம் அவங்க வந்து குரூப் இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு. அவங்க டியூன் வந்து ரொம்ப அவங்க வந்து கர்நாடிக் மியூசிக் ஸ்டைல்ல பாடுவாங்க. எல்லாரனாலயும் அத வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இல்ல அது சிரமமாச்சு, கேட்டு கேட்டு பழகலாம். பட் எல்லாரும் அவுட் சைடர்ஸ் எல்லாம் வர கர்நாடிக் மியூசிக்ல யாரால திருப்புகழ் படிக்க முடியல. ஆமா இப்ப வாய்ஸ் நல்லா இருக்கு. இது இப்ப எல்லாரும் படிக்கிறாங்க. இப்ப இது எல்லாரும் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. நடிகை ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கூடயே வந்துட்டு இப்ப நீங்க பண்றது எப்படின்னா ஒரு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆக்சுவலா நான் நினைச்சேன் எப்படி திருப்புகழ் பண்ணணும்னா எல்லாரோட இதுவும் எப்படி ஒன்னா சேர்ந்து வரும்னு நினைச்சேன். பட் இது ஒரு மாதிரி எல்லாரோட வாய்ஸும் டியூனும் எல்லாமே ரொம்ப அற்புதமா அருமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஈஸியா நிந்ததினூரி படிக்கிறீங்க பத்தியா? பிருந்தாவனமும் நந்தகுமாரன் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அந்த பாட்டு ஒவ்வொரு அதே மாதிரி ஆதி முதல் நாளில் இருந்து அந்த பாட்டுக்கு என் பிறந்தாய் மகனே அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஆதி முதல் நாளில் இருந்து தாயுடலிலே இருந்து அப்படி நம்மளா தனியா படிக்கலாம், நல்லா படிக்கலாம். கோரஸா படிக்கல படிக்க வராது, இருந்தாலும் அந்த மாதிரி சேர்ந்தாப்புல போயிடலாம். அதுவும் அதுக்கு அடுத்த பாட்டு அதே மாதிரி நிறைய பாட்டு அந்த மாதிரி சினிமா பாட்டு மட்டும். ஏன்னா அவங்க போடையில நான் கிட்டத்துல வந்து ஓசி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஞாபகம் அதுவும் இருக்கு. ஐயப்பன் பாட்டு மெட்லையும் இருக்கு, சில பாட்டு ஹரிவராசனம் மெட்ல இருக்கு. அப்புறம் காதலிக்க நேரம் அது என்ன பாட்டு பிள்ளை புன்னத்தில் மேவி நிற்கும் அபிராம பேடு வச்சு பாத பத்ம மீது செஞ்சை மூடிதோ அப்படி படிச்சா அந்த சினிமா படம் ஞாபகம் நீங்க சொன்ன மாதிரியா நான் திருவாசம் படிச்சா போய் தூங்குவேன் அவங்க வீட்டுல. அதனாலதான் என்னை கடவுள் தலையில தூக்கி போட்டாரு. தூங்க மாட்டீங்க, உங்களுக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு. தலைவர் பொறுப்பு கொடுத்துருங்க, அப்பதான் கடவுளா பார்த்து இதனை இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட முடியும்னு கடவுள் நினைச்சாரு. முடிஞ்ச வரைக்கும் செய்வான் கடவுள். ஒரு பிள்ளைங்க, ஒரு பையன் கல்கத்தால இருக்காரு, ஒரு பையன் யூஎஸ்ல ரிச்மண்ட்ல இருக்காரு, ஒரு பையன் துபாயில இருக்காரு, ஒரு பொண்ணு ஹைதராபாத்ல இருக்கா, ஒரு பொண்ணு ஓசூர்ல இருக்கா, ஒரு பையன் நாசிக் பாம்பேல இருக்கேன். எல்லாரும் அவங்க இருக்கிற இடத்துல ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதனால முடிஞ்ச எங்க பிள்ளைல அங்க கண்டிப்பா நம்ம யார் வீட்டுல நாங்க வந்து முற்றோதல் பண்ண அந்த பையன் பேரு ஒரு சொன்னாங்க, நீங்க எல்லாம் வந்து போன மாசம் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்ப நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அண்ணே நம்ம திருப்புகழ் நம்ம ஊர்ல ஆரம்பிக்கலாம், மாசம் ஒரு நாள் பண்ணலாம். பிஃபோர் அப்ப அன்னைக்கு நான் சொன்னேன், சரி நீங்க சொல்றீங்க திருப்புகழ் ஆரம்பிச்சிருக்கீங்க வந்து பாடினாங்க, நம்ம வந்து மாசம் ஒரு முறை கண்டிப்பா பண்ணுவோம்னு நாங்க வர்றோம், நம்ம பண்ணுவோம்னு நான் சொன்னேன் அண்ணன்ட்ட.
எல்லாம் பண்ணுங்க. வேல் முருகனுக்கு. இவங்களை எல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அடியவர்களை பார்த்தது வந்து அது ரொம்ப சிறந்த ஒரு gift. அது மாதிரி. அதே மாதிரி எங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இதில் 3 டாக்டர்ஸ் இருக்காங்க, 3 ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சாயங்காலம் 7லேருந்து 9 இருப்பாங்க. ஆமாம், ஆச்சு இப்ப ஏக நடைகள்ல தேவாரம் படிச்சுட்டு இருக்கோம். நாங்க தேவாரம் அதே மாதிரி அந்த சாரதாவும் நல்ல ஃப்ரெண்டு. அவங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. அவங்க வீட்டுல போய் நம்ம படிச்சிருக்கோம். ஏகன் நாயகன் குரூப் நடத்துற முத்துராம அவர் வீட்டுல போய் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப போன வாரம் நாங்க நேமர் அடிக்கல அவங்க வீட்டுல 8th அட்ஜஸ்ட் வீட்ல உட்ரோல் பண்ணிட்டோம். கல்யாணம் சொல்லி மேரேஜ் வீட்ல பாடி முத்துராமன் வீட்டுல நேமத்தாம்பட்டியில போய் அவங்க பையன் கல்யாணத்துக்கு முதல் நாள் திருவாசகமா திருவாசகம் முதல்ல திருவாசகம் வேற கூட படிச்சா நாங்க திருப்புகழ் முத்துராமன் வீட்லயே போய் படிச்சோம். உள்ளவா போய் எல்லாரோட இந்த சாயந்தரம் 5 மணிக்கு வந்து எப்படா 5 மணி ஆகும் எல்லாரும் ஆனா 5 மணிக்கு முதல்ல போறாள் அவங்கதான். 5 மணிக்கு முதல்ல பேர் போறாள் அவங்கதான். 5 மணிக்கு பாத்தீங்கன்னா சிங்காரத்துக்கு எல்லாரும் கேட்பாங்க, ஏன்னா நான் முதல்ல கொடுத்தேன் அவங்க பேரை போட்டிருக்கீங்கன்னு சிங்காரத்துக்கு போன் வரும். அவங்க உடனே சொல்லுவாங்க, இல்ல எனக்கு வந்ததான் நான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 7 கால் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஆன் பண்ணுவோம் லைன்ல. எல்லாரும் வந்து எப்படா ஆரம்பிப்போம். தினம் ஒரு பாட்டை எல்லாருமே பாடுவோம். 40 பேரும் ஒவ்வொருத்தரா தனித்தனியா பாடுவோம். என் மகன் ரொம்ப பிரைஸ் பண்ணுவாங்க. கோவை குழு நல்லா பண்றாங்க, ரொம்ப பிரைஸ் பண்ணுவாங்க. இப்ப வந்து நிறைய தரம் அதாவது குழுக்கள் 108 பாடுவோம். அப்புறம் அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்து 108 தனித்தனியா பாடுவோம். அப்படியே பாஸ் பண்ணி அப்புறம் 2 பாட்டா பாட சொன்னோம். கோரஸ் பாட்டு இருக்கு பாத்தீங்களா, கோரஸ் பாட்டு தனியா பாட சொல்லுவோம். இப்ப வந்து ஒவ்வொரு பாட்டு பாடி அதுக்கு ஒரு பொருள் சொல்றாங்க, தல வரலாறு சொல்றாங்க. என்னென்ன பாட்டு இருக்கு, என்னென்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி விட்டுருவேன். உங்களோட கலந்துருந்ததுல நான் பெருமை கேட்கல. உங்களை கூட நான் பாடலாமே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. வந்திருக்காங்க. ஆனா என்ன நிகழ்ச்சி வருதுன்னு பார்த்தேன். வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா. எல்லாரும் இந்த கலந்துரையாடல்ல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பாராயணத்தை தொடங்கினாதான் இன்னும் 2 மணி நேரம் நடக்கும். பாடல் 56, 57 ஸ்ரீசைலம் மற்றும் திருத்தணிக்கான பாடல். முருகையா முத்து குமரன் நீ ஐயா, முருகையா முருகையா முத்து குமரன் நீ ஐயா, ஒரு பதம் இருபதும் அறுபதும் உடனது முனகுல இருபதும் உடனாடி முருகிட முழுமதி தரகன கொடித்திட கொடியோடு பரிபுர நடையில்
புறமகளை மணி மார்பா உபயமலர் பதமருள்வாயே புறமகளை புனர்மணி மார்பா உபயமலர் பதமருள்வாயே திருப்பவள் திருப்புகழ் திருப்போல் படிப்பவள் திருப்பினை அறுத்திடுமென போதும் இசை தமிழ் நட தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாரும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் நிகழ் சகத்தலத்தினில் அவிட்டுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு சமத்திகள் மயக்கினில் விழலாமோ கருப்புவில் மலை தண்ணி மலர் தன்னை தொடுத்தியல் கழிப்புடன் ஒளித்திட மத வேளை கருத்தினில் நினைத்தவன் நெருப்பெழ நுதற்படு கனகனில் எரித்தவர் கையிலாய பொறுப்பினில் இருப்பவர் கருப்பத உமை ஒரு புறத்தினை அழித்தவர் தருசேயே உயர் பொழில் வயற்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே புறமகளை புனர்மணி மார்பா உபயமலர் பதம் அருள்வாயே புறமகளை புனர்மணி மார்பா உபயமலர் பதம் அருள்வாயே கலகலன சில கதைகள் விட சுப தொழில்வதுனை சிறை துறையாதே கருவழி தரிசிய மடுவதனில் புகு கருணரது இடையிடை வீழா உலகு தனி பல பிறவி தரித்த உழல்வது வீட்டினி அடினாயே உலகனிமை திரளதனினும் உட்பட உபயமலர் பதம் அருள்வாயே உலகிரி போட்டெழ அலைகடல் வற்றிட நிதி சரணை பொறுமையில் வீரா குணதர வித்தக குமர குணத்தில் புறமகளை குணமணி மார்பா அலை குணலிற்றவள் மலை நிலவைத்த மணி திருவைத்தரை உரைவோனே அடியவரிச்சையில் அவையுற்ற அவை தருவித்தருள் பெருமாளே புறமகளை குணமணி மார்பா உபயமலர் பதம் அருள்வாயே புறமகளை குணமணி மார்பா உபயமலர் பதம் அருள்வாயே உலகு தனி பல பிறவி தரித்தர உழல்வது வீட்டினி அடினாயே உணதடிமை திரளாக நிறுமுற்பன் உபயமலர் பதம் அருள்வாயே புறமகளை புனர்மணி மார்பா உபயமலர் பதம் அருள்வாயே புறமகளை புனர்மணி மார்பா உபயமலர் பதம் அருள்வாயே. இந்த பாட்டுல அலை புனல் தவள் மலை நிலவை தரும் மணி திருவக்கரை உரைவோனே அடியவர் இத்தையை எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே. எனக்கு என்ன செய்யணும்னு திருவாசகத்துல வரும். வேண்டத்தக்கது வேண்ட முழுதும் தருவானி. அவன் தெரியும். வேண்டி நீயார் அருள். அடுத்த பாட்டு பாடல் 60 61 வள்ளிமலைக்கான பாடல். வள்ளிமலை மேவு வள்ளிமணவாழ பெருமாளே வள்ளிகடசாரல் வள்ளிமலை மேவு வள்ளிமணவாழ பெருமாளே அள்ளி விரியாலும் உடையாலும் மலர்பட ஆசை கரளியும் அளவினியாரி நள்ளிரவு போலும் உளவினையார தனமாறும் இழுவினையோடு மெல்லாயலாக வளருமை மாய சமனாரும்
வள்ளிமலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே வடிவேல் முருகனுக்கு வடிவேல் முருகனுக்கு பாடல் 62 63 திருத்தணியை மற்றும் திருவண்ணாமலைக்கான பாடல் இங்கே
நம்புறதுக்கான போதுமா? அடுத்து நான் பாடுறேன்.